பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். த புக் ஆஃப் எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 5 verse 4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பொருத்தனை. தேவ சமூகத்தில் தேவனுக்கு நம்ம என்ன பொருத்தனை நம்ம செய்தாலும் அதை தாமதம் இல்லாமல் அதை நிறைவேற்ற வேண்டும். நீ நேர்ந்து கொண்டதை செய். நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட நம்ம நேர்ந்து கொள்ளுகிறோமோ, எதை நாம் பொருத்தனை செய்கிறோமோ, எதை ஆண்டவரிடத்தில் நான் அதை செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை நம்ம செய்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? ஒருவேளை நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருப்போம். நம்ம அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கிடச்சிதுன்னா, எனக்கு மட்டும் இந்த வீடு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, எனக்கு க்ரீன் கார்டு கிடச்சிதுன்னா, எனக்கு ஒரு விசா கிடச்சிதுன்னா, எனக்கு ஒரு வேலை இல்லைல்லாம் ஜாபில் ப்ரமோஷன் கிடச்சிதுன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் சுகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எல்லாமே நம்ம சொன்னோமே, அதை இன்றைக்கி நிறைவேற்றி இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் நம்மளிடத்துல மறுபடியும் கேட்கிறார். ஆண்டவருக்கு நான் அதை பண்ணுவேன்னு சொல்லுகிறோம், இதை பண்ணுவேன்னு சொல்லுகிறோம். கர்த்தரும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு அந்த தேவையை சந்தித்து கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், வழிகளை திறந்து கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் நம்ம சொல்லுவோம் செய்வேன் அப்படின்னு சொன்னதை நம்ம செய்கிறோமா? இன்றைக்கி இவ்வளோ நேரத்தில் மறந்து போயிட்டோமா? இல்லை பலவிதமான எக்ஸ்கியூசஸ் சொல்லி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன பொருத்தனை பண்ணணுமோ அதை தேவ சமூகத்தில் நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதல் வசனம், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்ளணுமா? பலியிடுவதை பார்க்கிலும் மூடர்கள் பலியிடுகிறார்கள். அந்த நாட்களில் அவங்க என்ன செய்தாங்க? மிருகங்களை கொண்டு வந்து ஆலயத்துக்கு பலியிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம நிறைய நேரம் ஆலயத்துக்கு போகும்போது நான் ஆண்டவருக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் வர்ஷிப்பை நடத்துகிறேன், நான் மீடியாவில் ரெஸ்பான்சிபிள், எவ்வளோ வேலைகளை நம்ம ஆலயத்தில் செய்கிறோம். அதெல்லாம் ஒரு பலிக்கு சமம் தான். ஆனால் அந்த பலியிடுகிறதற்காக நான் ஆலயத்துக்கு போகக்கூடாது. நான் எதற்காக ஆலயத்தில் போகணும்? செவி கொடுக்க சேருவதே. கர்த்தர் இன்னைக்கு என்னோட என்ன பேச போகிறார்? இன்னைக்கு நான் ஆண்டவரை நான் தரிசிக்க போகிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேச போகிறாங்க அப்படின்றத அந்த வார்த்தையை கேட்குவதற்காக நம்ம ஆலயத்திற்கு சேர வேண்டும். அதுவே நலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திருச்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பான். ஏன்? அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்து இரு. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பயந்து இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு முன்னால் நம்ம பண்ண பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். அன்னாள் பாருங்கள், தேவ சமூகத்தில் என்ன செய்தாங்க? ஒரு பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே
எனக்கு ஒரு குமாரனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் இந்த மாறினா போதும், நான் திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரே. அன்றைக்கி அண்ணாள் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொன்னாங்களா? யோசித்து பாருங்கள். அன்றைக்கி இருந்த சூழ்நிலை, ஏலியினுடைய குமாரர்களாகிய ஓப்னி பினஹாஸ் அவ்வளோ மோசமானவங்க. அந்த ஆலயத்தில் அவ்வளோ மோசமான காரியங்கள் நடந்துச்சு, ஷீலோ என்ற அந்த ஆலயத்தில். அப்போ ஒருவேளை அண்ணா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இப்படி இருக்க ஆண்டவரே, இந்த சின்ன குழந்தைய நான் எப்படி கொண்டு போய் அங்கே விடுவேன்? நான் கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அப்புறமா நான் விடுறேன், இவன் கொஞ்சம் புத்தி தெரியட்டும், இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறான், இதெல்லாம் பார்த்து அவனும் படிச்சிருவானோ அப்படின்னு அவங்க எக்ஸ்கியூஸ் சொன்னாங்களா? பால் மறந்த உடனே அவள் செய்த பொருத்தனையை நிறைவேற்றினாள். ஆமேன். எவ்வளோ ஒரு கடினமாக இருந்திருக்கும். நம்ம அடிக்கடி அதை வாசித்து நம்ம தியானிக்கிறோம், நமக்கு பெருசாக தெரியல. யோசித்து பாருங்கள், அப்படியே ஆசையாக பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளை அப்படியே தேவ சமூகத்தில் அவள் விட்டுட்டு வரும்போது அவளுக்கு எப்படி மனசு துடிச்சிருக்கோம்ல பிரியமானவர்களே. ஆனால் தேவனுக்குன்னு ஒரு பொருத்தனை பண்ணால் அதை செலுத்த நம்ம தாமதிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமேன். எப்தா ஒரு பொருத்தனை பண்ணினார். தேவனிடத்தில் என்ன செய்தார்? ஆண்டவரே, நான் வெற்றியாக திரும்பி வந்தால் என் வீட்டிலேருந்து வெளியில் வருகிறது எது ஃபஸ்ட்டு வருதோ அதை நான் உங்களுக்கு பலியிட்டுறேன். அவர் ஏதோ ஒரு ஆடு மாடு ஏதோ ஒரு மிருகம் வரும்னு நினச்சார். ஆனால் என்ன நடந்துச்சு? அவருக்கு இருந்த ஒரே மகா அவள் வெளியில் வர்றா. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. பிரியமானவர்களே, அவர் பொருத்தனை செய்து முடித்தார் என்று பார்க்கிற அந்த மகளையே பலி கொடுத்தார். இன்றைக்கி பொருத்தனைகளை அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் எவ்வளோ தூரம் அவங்க அங்கீகரித்தாங்க இல்லையா? எவ்வளோ தூரம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கி எப்படியெல்லாமோ ஜனங்க பொருத்தனை பண்ணுறாங்க. நான் முடியை கொடுக்குறேன், இன்றைக்கி எத்தனை பேர் முடியை கொடுக்குறாங்க. அதனால் ஏதாவது ஆண்டவருக்கு பிரயோஜனம் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய எவ்வளோ காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பொருத்தனை பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த வீடை கொடுத்தீங்கன்னா இப்படி பண்ணுவேன் ஆண்டவரே, அப்படி பண்ணுவேன், வேலை கொடுத்துட்டிங்கன்னா, கார் கொடுத்தீங்கன்னா, எல்லா நாளும் சர்ச்சுக்கு நான் யாரையாவது கூட்டிகிட்டு போவேன், எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுங்க, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். பிரியமானவர்களே, எதை நம்ம செய்திருக்கிறோம்? எத்தனை காரியங்களை பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா, என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு சுகம் கொடுங்க ஆண்டவரே, நான் இதை பண்ணிடுவேன் ஆண்டவரே. செய்கிறோமா? ஆண்டவருடைய சைடில் உள்ள கவனன்ட்டு ஆண்டவர் கீப்பப் பண்ணுறாங்க. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறத கர்த்தர் ப்ராமிஸ் கீப்பராக இருக்கிறார். ஆனால் நம்ம பண்ணுற ப்ராமிஸை நம்ம கீப்பப் பண்ணுறோமா? பிரியமானவர்களே, எவ்வளோ எக்ஸ்கியூசஸ். தசம பாகம் காணிக்க கூட இன்றைக்கி கொடுக்க முடியாமல் எவ்வளோ எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா, எனக்கு இவ்வளோ பில்ஸ் இருக்குது. பிரியமானவர்கள், நீங்கள் $1 மில்லியன் வாங்கினாலும் பில்ஸ் இருக்க தான் போகுது. நீங்கள் $1000 வாங்கினாலும் பில்ஸ் இருக்க தான் போகுது. நம்மளுடைய டிசிப்ளின் நமக்கு தான். நான் ஆண்டவரை கனப்படுத்துவேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி, கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு. ஆண்டவருக்கு அது டைமாக இருக்கலாம், என்னுடைய காணிக்கையாக இருக்கலாம், என்னுடைய தாளந்துகளாக இருக்கலாம், என்னுடைய எனர்ஜி, என்னுடைய எல்லாமே கர்த்தருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை ஆண்டவரை கனப்படுத்தி நம்ம செய்வது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால தான் அழைச்சார், மனம் பதறி பேசாத, இமோஷ்னல் ஆகி சர்ச்சில் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், உணர்ச்சி வசப்பட்டு செய்யாத, ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லையில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?